சரி, இப்போ தமிழ் சினிமா வந்து அரசியலுக்கு வந்து சினிமா பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ விஜய் வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு வராரு. அவரோட முதல் மாநாடு நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திச்சவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை தாக்கு பிடிப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசியலில் இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும். இதில் எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். தனித்து யாருமே இதில் வந்து வெற்றி ஏற்பட முடியாது. சரி, இப்போ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வந்து தற்போது ரொம்ப பலமா இருக்கு. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் வச்சிருக்காங்க. இப்போ விஜய் கூட கூட்டணி சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து எந்தெந்த கட்சி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் ஒரு இல்லை, ஆமாம், அதனால் அது காலம் இன்னும் இருக்குது. முன்னாடி இன்னும் 2026 காலங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ முன்னாடி வந்து ரசிகர்கள் வந்து விஜயை தேடி போயிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் சார் வந்து ரசிகர்களை தேடி வரப்போகிறாரு. ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தானே. ரெண்டுமே சூப்பர். மக்களுக்காக எந்த ஒரு போராட்டத்திலும் கலந்து கொள்ளாம கையில் எடுக்காம விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்காக எப்படி செயல்படுறாங்க? அறிக்கை மூலியமாவே நீங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை, அவர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனி அவர் செயல்படட்டும். செயல்படும் போது தான் நம்ம அதை பற்றி நம்ம கருத்து கூற முடியும். இன்னும் அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேனே, என்னுடைய கொள்கைக்கு ஒற்று போகிற கட்சிகளோடு இணைந்து செயல்படுவேன். திராவிட கொள்கை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.